இந்த ஒரு வயசான நபர் குப்பைக்குள்ள இருக்கிற உணவை எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த பக்கம் வந்த மருமகள் பார்த்துட்டு, "அங்க பாரு உங்க அப்பா" அப்படின்னு சொல்ல, இவன் அங்க பார்த்துட்டு இவள கோவமா பார்க்குறான். அப்பதான் நெனச்சு பார்க்கும்போது அவளுடைய அப்பாவ ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு போறான். அங்க போன பின்னாடி ஒரு டீ அப்படின்னு சொல்லி அந்த டீ வாங்கி அவ அப்பா கையில குடுக்குறான். இவங்க கேட்குறாங்க, "உனக்கு டீ வேணாமா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஒரு வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடைக்காரர் கிட்ட சொல்றாங்க, "எங்க அப்பா பார்த்துக்கிறேங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்து 5 நிமிஷம் கழிச்சு அவ அப்பா வந்து அவன் போன வழியே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வர்ற மாதிரி தெரியல. அப்புறம் தான் தெரியுது இவன் பொய் சொல்லிட்டு மனைவி பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி, அங்க போன பின்னாடி அப்பா பசி ஏத்தி விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அவர் ஒரு டீ கடையில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அவரை பார்த்தா பிடிக்கவே இல்ல. அவர் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. அங்க பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கோவப்படுத்திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்ல, நான் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்கேன். இப்பதான் எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றா. எங்க அப்பா பாவம், நான் அவரை டீ கடையில உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துறான். நீ எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காத, நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பி வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டி கிளம்புறா. அடுத்து ஒரு மாசம் கழிச்சு மகனால இந்த அப்பா பைத்தியமாகி அந்த பக்கம் சாப்பிட்டு இருக்க நபர் அவரோட சாப்பாட்டை இவர் வாங்க போறாரு. அந்த நபர் விரட்டடிக்கிறாரு. இந்த அப்பா பசியில ஒவ்வொரு நபர் பக்கத்துல போய் உட்காரு. அந்த நபர் வந்து விரட்டடிக்கிறாங்க. வேற வழி இல்லாம அந்த பக்கம் நடந்து போறாரு. அப்ப என்ன சொல்லிட்டு போறாருன்னா, என்னுடைய மகன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த நேரத்துல அந்த மகன் மருமகள் பாக்குறாங்க. இவன் பக்கத்துல போய் அப்பா அப்படின்னு சொல்ல, இவரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகன் வருவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இரண்டு பேரும் முழிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. நான் பண்ணினது தப்புதான், மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி மகன் சொல்ல, இந்த மருமகளை என்ன மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டி மன்னிப்பு கேட்கிறா. அந்த நேரத்துல அந்த கடைக்காரன் வந்து உண்மையில சொல்றாரு, நீங்க போன பின்னாடி என்னுடைய மகன் வருவான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் ஆன பின்னாடி நீங்க வர்ற மாதிரி தெரியல, அதனால இந்த மாதிரி பைத்தியமா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல, இந்த மகன் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறான், மன்னிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த மாதிரி அப்பாவை யாரும் ஏமாத்தாதீங்க.